ஒருவரும் இல்லாதிருந்த போது எனக்காக எல்லாம் செய்யும்படியாக அவர் என் பக்கத்துல வந்தார் அல்லவா. அப்ப ஒரு தேவ பிள்ளை எதை பிலீவ் பண்ணணும் தெரியுமா? அவரால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மையானா தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது எங்கேயோ ஒரு குப்பையில, எங்கேயோ ஒரு பள்ளத்துல, இப்ப எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சு கொண்டு வந்து வைத்தது போது பாடுறாங்க, ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கல்லுக்கு எப்படி செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கே போயிரும். ஆமென், ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஒரு விஷய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எங்க கூட பேசுங்கப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் ரட்சிக்கிற தேவன். இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ அந்த சத்தம் இந்த நாளிலே தொனிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட வாசிங்கள். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயருக்காக ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். புதன்கிழமை வர வேர்டு கிடைக்கல. வேர்டு கிடைக்காதது நம்ம மைண்டு உடனே வேற பிரசங்கத்துக்கு ஓடுவேன். அப்படி ஓடி ஒரு பிரசங்கம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டு, ஆனா நேற்று ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். என் ஆண்டவர் சமயத்தை கேட்ட வார்த்தையை தருகிறவர். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் அப்படிங்கிறார். நம் தேவன் இரக்கம் உள்ளவர். நம்ம இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து அவருடைய இரக்கத்தை தான் பாடிக்கொண்டே இருக்கிறோம். கரெக்டா 1 மணி நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். கொஞ்சம் 5-10 நிமிஷம் கூடும். நீங்க நல்ல கவனமா கேட்கணும். என்னுடைய ஆசை எல்லாம் விருப்பம் எல்லாம் அது என்னுடைய ஆசை என்று சொல்வதை விட நம்மோடு பேசுகிற ஆவியானவருடைய ஆசை. எல்லாருமே இந்த வசனங்களை சொந்தமாக்கணும், சுதந்திரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் வசனத்தை நேசிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. வசனத்தை ஆன்லைன்ல அநேகர் இணைந்து இருக்கிறீங்க வார்த்தைக்காக. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனுடைய இரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்க வேண்டும். மோசே மலையில வர சொல்லி எல்லா வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிக்கலாம். மற்றபடி நீங்க பாருங்க, நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. மோசே சொல்ற எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் மலைக்கு கூப்பிடுறார். கூப்பிடும்போது கர்த்தர் அவன் பக்கத்துல வந்து நிற்கிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 5 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவன் பக்கத்துல வந்து நிற்கிறார். நின்று அவனுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போகிறதை அடுத்த வசனத்தில் பார்க்க முடியும். அப்படி கர்த்தர் கடந்து போகும்போது அவர் முதல்ல என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தர் அப்படிங்கிறார். இவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லிட்டு அடுத்து சொன்ன முதல் வேளை என்ன தெரியுமா? இரக்கமுள்ளவர். அடுத்து கிருபை, நீடிய சாந்தம், தயவு, இப்படி எப்படி போயிட்டே இருக்கு. என்ன அதன் அர்த்தம்? 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இங்க மோசே எப்படி நிக்கிறான்? எப்படி நிக்கிறான்? அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
மோசே ஆயத்தத்தோடு வந்து நிற்கிறான். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 1வது வசனத்தில் கொஞ்சம் வேகமா வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுள்ள 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் வார்த்தைகளை. அடுத்த வசனம், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி வந்து நெல்லு. எப்படி ஆயத்தமாகி வரணுமா? காலையிலே வரணும். அடுத்த வசனம், உன்னோடு கூட ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. அந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு கூடாது, மேயவும் கூடாது கூடாது. அதாவது சர்வீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய்க்கு பிசினஸ் பார்த்துட்டு சர்வீஸ் தொடங்கி முடிச்சு அப்படி இருக்கக்கூடாது. நீ வா. இப்படி கர்த்தர் சொன்னபடி ஆயத்தமாகி அவன் போய் நின்ற போது கர்த்தர் அவன் அருகே இறங்கி வந்து நிற்கிறார். அப்படி நின்று விட்டு அவர் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைத்து இப்படி கடந்து போகிறார். போகும்போது மோசே காது கேட்க சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கம் உள்ளவர். மோசே, நீ புரிந்து கொள், நான் இன்னைக்கு உன் பக்கத்துல வந்து நின்றது நீ ஆயத்தமாகி வந்ததுனால அல்ல. ஆனா நீ என் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு நீ ஆயத்தமாகணும். நான் உன் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு நான் உன் மேல இறக்கம் வைக்கணும். ஆமே. ஆனா நம்ம வரத பார்த்தா ஏதோ பாவம் பார்த்து வர்றது போல. ஐயோ, நான் சர்ச்சுக்கு போகலன்னா யாரு சர்ச்சுக்கு போவா? ஆமே. ஐயோ பாஸ்டர் பாவம், நம்ம ஒரு 10 பேராவது போய் சில சர்ச்சுக்கு வந்து பாவம் பார்த்து போவாங்க. அவர் பாவம் பார்த்து விட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவரே எல்லாரும் போறாங்க ஆண்டவரே அப்படின்னு பேதுரு சொல்லும் போது நீங்களும் போய்விட. பேதுரு அடுத்த மீட்டிங்ல சிக்கன் பிரியாணி போடுவேன்னு சொல்ல, அப்படியாவது அப்படிலாம் கூட மாட்டார் ஆண்டவர். மோசே, நீ என் பக்கத்துல வந்து நிக்கணும்னா நீ ஆயத்தமாகணும். நான் உன் பக்கத்துல வந்து நிக்கணும்னா நான் இறக்கம் வைக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேனால நான் அதுல எதை பார்க்கணும் தெரியுமா? தேவனுடைய இரக்கத்தை. இவ்வளவு ஆயத்தமாயிட்டு வந்துட்டு கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தும் போது மோசே அவருக்கு முன்பாக தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். நம்ம பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். எதுக்கு நான் ஆயத்தமாகணும்? நான் அவரிடத்தில் நெருங்க. அவர் என்கிட்ட நெருங்கிறதுக்கு அவர் இரக்கம் வைக்கணும். அவருடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்று அவருடைய நிழல்ல இருக்கிறீங்கன்னா அவர் இரக்கம் வைத்தார். அதனாலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன விசுவாசம்? கர்த்தரனை தூக்கி விடுவார் என்கிற விசுவாசம். அது விசுவாசம். ஓகே, அந்த தூக்கி விடுறதுக்கு அவர் கையை நீட்டணுமே, அதுதான் கிருபை. கையை அவர் நீட்டல. நான் குழியில கிடக்கிற கர்த்தரனை தூக்கி விடுவார், கர்த்தரனை தூக்கி விடுவார் சொல்லிட்டு நான் என் ஃபெய்த் அறிக்கையிட்டுட்டே இருக்கிறேன். கர்த்தர் கயிறை போடலன்னு வைங்களேன், கையை நீட்டல. அப்ப அந்த விசுவாசம் என்ன ஆயிரும்? வீணாயிரும். கிரேஸ் இல்லாம எல்லாமே செட் ஆகாது. அதனாலதான் கிருபையும் சத்தியம் எல்லாத்தையும் அவருடைய கிரேஸ், அவருடைய கிருபையோடு இணைத்து தான் சொல்றார். எதுக்கு அப்படின்னா நம்மள மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேங்கிறார். அந்த இரக்கம் தான் சொல்ற, நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். ஒரு தேவ பிள்ளை தானியேலை பாருங்க, எதிரிகளுக்கு கூட தானியேல் இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி வாழ்ந்த தானியேல் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவர் என் நீதியை நான் நம்பலப்பா, உங்க இரக்கத்தை நம்பி கேட்கிறேன். உம்மிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் இருக்கிறது. எனவேதான் புலம்பல் 3:22 சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே.
அவை காலைதோறும், அவை காலைதோறும். தேவனுடைய இரக்கத்தின் மேன்மைய இன்னும் சொல்ல வேண்டுமானால் நன்றாய் தெரிந்த வேத பகுதி, அடிக்கடி பயன்படுத்துகிற என்னுடைய டெஸ்டிமனில எல்லாம் சொல்ற வேத பகுதி எசேக்கியேல் 16 அந்த 4 முதல் நீங்க பார்ப்பீங்கன்னா, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்தது இல்லை. ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால், நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்போடு தான் உன் உறவுகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனா நீ பிறந்த நாளில நீ அருவருக்கப்பட்ட. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பேபியா நீ இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது அவங்க எதிர்பார்த்த அழகு இல்லாம இருந்து, இந்த ரெண்டு தவிர, அல்லது நீ குறையோடு பிறந்திருக்கலாம், அல்லது யாரா சொல்லியிருப்பாங்க, சில சொல்லுவாங்கல்ல, அந்த ஜோசியம் பார்த்து அதை பார்த்து இதை அப்புறம் எங்க போட்டிருப்பாங்க சொல்லிட்டா, அவங்க ஏரியாவை தாண்டி, அதாவது அவங்கள சார்ந்த யாருமே அந்த பக்கத்துல போகாத அளவுக்கு, இந்த பிள்ளை அங்கிருந்து அழுதா கூட இந்த வீட்டில் அந்த சத்தம் கேட்க கூடாது. மூன்றாவது, இவங்க போடுறது யாருக்கும் தெரியவும் கூடாது. ஆண்டவர் சொல், நான் உன் அருகே கடந்து வந்த போது, இங்கதான் அவருடைய இரக்கம் வெளிப்படுது. நான் உன் அருகே கடந்து போது உன்னை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். தேவனுடைய இரக்கத்தின் மேன்மையும் எப்படி பார்க்கணும் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லாத போது, எனக்கென்று ஒன்றையாகிலும் செய்ய ஒருவரும் இல்லாதிருந்த போது, எனக்காக எல்லாம் செய்யும்படியாக அவர் என் பக்கத்துல வந்தார் அல்லவா. இந்த இரக்கத்தை, தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறவன் தனக்கு என்ன கொடுக்கப்பட்டாலும் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். தனக்கு எல்லாம் கொடுத்தவரை குறித்துதான். பல நேரத்தில் நாம் ஒரு நிலையை அடையும் போது இதை மறந்து விடுகிறோம். யூதாவுக்கோ அப்படி சொல்லிட்டு, யூதா அப்படி பண்ணா, யூதா இப்படி பண்ணா, யூதா அப்படி பண்ணா, இரக்கம் செய்வேன். மோசேக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும் போது, மோசே கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அப்ப ஆண்டவர் நான் இப்படி ஆயத்தமாகி கர்த்தர் தம்மலம் எல்லாம் விட்டா அவன் மகிமை பார்க்கணும்னா அப்படி செய், எஸ் அப்படி செய்யணும். நான் கர்த்தர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு நான் ஆயத்தமாக வேண்டியது அவசியம். ஆனா கர்த்தர் என்கிட்ட வந்து நிக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இரக்கம் வச்சா மட்டும்தான் கர்த்தர் என் பக்கத்துல வந்து நிக்க முடியும். நான் என்னதான் நான் 24 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னா, அதனாலதான் தாவீது சொல்றார், என் ஜெபத்தை தள்ளாமலும். அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடார். மெய்யாகவே கர்த்தர் என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தார். ஏன்னா என் இருதயம் அப்படி இருந்துச்சு. அப்படியே சொன்னார் அடுத்த வசனத்துல, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு. அந்த இடத்துல கூட அந்த தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தல, அவருடைய கிருபையை தான் வெளிப்படுத்துறான். இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்காக செய்ய ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாய் இருந்தது இல்லை. சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அநேக காரியங்களை சொல்லிவிட்டு 13வது வசனம் கடைசியில சொல்லுகிறார், நீ மிகவும் அழகுள்ளவளாகி அப்படின்னு இருக்கும். யாரை பார்த்து சொல்றா தெரியுமா? நீ பிறந்த நாளில்
அருவருக்கப்பட்டதினால். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் என்பது என்ன தெரியுமா? அருவருப்பானவனையும் மிகவும் அழகுள்ளதாய் மாற்றும். ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனதார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே தேவனுடைய இரக்கத்தை எப்படி புரிந்து கொள்ளலாம் தெரியுமா? சாகும் நிலையில் இருக்கிறவனுக்கு கூட ஆமென் வாழ்வு கொடுப்பதுதான் கர்த்தருடைய கிருபை. ஏன்னா கர்த்தர் பார்த்து சொன்ன முதல் வார்த்தையே பிழைத்திரு. பிழைத்திரு, பிழைக்க வைத்து அழகாக்கி. அதே நேரத்தில் இப்ப கேட்கலாம், அந்த இரக்கம் தான் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வரும். அதையும் கர்த்தர் தெளிவாய் மோசே கிட்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், யாத்திராகமம் 33:19 வாசியுங்கள். யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய எல்லா தயையும் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன், அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்ப தேவன் சித்தம் வைக்கணும். எவன் மேல் நான் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க. ஆண்டவரை எனக்கு இறங்குங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது என் கடமை, அது அது அவசியம். ஆனா இறங்குறது இறங்காதது அவரை சார்ந்தது. ஆண்டவர் பாப்பார். அதனாலதான் ரோமர் எழுதின நிருபத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 9வது அதிகாரம் 13 முதல் பாத்தீங்கன்னா, அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்கு? மல்கியா 1வது அதிகாரம் 2-3 வசனத்தில் எழுதி இருக்கு. அப்படி எழுதி இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, அப்படியே ரோமருக்கு வந்துருங்க. அவர் 14வது வசனம். ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆளுக்கு கர்த்தர் செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு செய்யல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம யாரா மாறிடுவோம்? உடனே காயினா மாறுவோமா, மாற மாட்டோமா? நாம ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேலைக்காக காத்திருக்கிறோம். 5 வருஷமா காத்திருக்கிறோம் வேலைக்காக, ஒரு நல்ல வேலைக்காக. சர்ச்சுக்கு வந்து 5 நாள் தான் ஆச்சு, வந்து சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார். ஆண்டவர் பிரைஸ் பண்ணுவோமா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நியாயப்படி பார்த்தா ஒண்ணு எனக்கும் தாங்க, அவனுக்கும் தாங்க. இல்லைன்னா எனக்கும் தரக்கூடாது. இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்படி வஸ்திரத்தை விடுங்கினாங்கல்ல, ஏன் கிழிச்சு போட்டாங்க? அதை போட முடியாது. எங்க போட முடியும்? போட்டா அப்பா போட்டுருவாரு. அதனால எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி இருக்கிறது. ஆகையால் என்னத்தை சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவர் மோசேயை நோக்கி சொல்லி இருக்கிறார், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல். இது அவரை சார்ந்தது, இது அவரை சார்ந்தது. ஏன் ஆண்டவர் நேற்று இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார். இந்த வேர்டை மறுபடி மெடிடேட் பண்ணும் போது அதுல இருக்கிற அழகு. அப்பதான் நேரம் இது எங்க எழுதி இருக்கிறது? மல்கியாவில் எழுதி இருக்கிறது. மல்கியாவில் இந்த வார்த்தையை கர்த்தர் எதுக்கு எழுதி வைத்தார்னா, அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி தொடங்குறார் தெரியுமா? மல்கியா 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆரம்பமே எப்படி தெரியுமா? அப்படிதான் சொல்றார், நான் உங்களை சிநேகித்தேன். அடுத்த ஆண்டவர் கேட்கிறார், அடுத்து நாம கேட்கிறோம், எப்படி எங்களை சிநேகித்தேன்? இன்னைக்கு நம்ம அநேகருடைய கேள்வியை தான்,
ஆண்டவர் நீங்க என்ன எதை வச்சு நேசிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு உண்மையிலேயே நம்ம கிட்ட பதில் கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் அவர்கிட்ட தான் இருக்கு. இது அவரை சார்ந்தது. என்னை ஆண்டவர் நேசிக்கிறது என்பது நான் என்ன சொல்ல முடியும்? அதுதான் கர்த்தர் இங்க சொல்லுகிறார். நான் உங்களை சிநேகித்தேன் அப்படிங்கிறார். எடுத்ததும் அதுதான் சொல்றார். உடனே நீங்க எங்களை எப்படி நேசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன். ஏசாவை வெறுத்தேன், ஏசாவை ஆண்டவர் பிடிக்காம ஆயிட்டு. அப்படியா? இந்த இடத்துல ஏசாவை வெறுத்தேன்னா யாக்கோபை சிநேகித்தேன் அர்த்தம் என்ன? தெரிந்தெடுத்தல். தெரிந்தெடுத்தல், தேவன் தெரிந்தெடுத்தது. இப்ப ஏசா சைட பாருங்க. ஏசா மூத்தவன். மூத்தவன் யாரு? சேஷ்டபுத்திர பாகம். மூத்தவன் யாரு? அடுத்து வரவனுக்கு முந்தினவன். முந்தினவன் தான் மூத்தவன். ஏசாயா மூத்தவன். சரீர பிரகாரமா பார்த்தா யாக்கோபை விட திறமையானவன். அடுத்து ஈசா காலம் மிகவும் நேசிக்கப்பட்டவன். இப்படி ஏசாக்க லிஸ்ட அடிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தும் யாக்கோபே உன் லிஸ்ட் சொல்லவா? நீ பிறந்த நாள்ல இருந்து நீ துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுவார். ஆமென். ஏசாயா 48:8 ஆதி முதல் உன் சேவையை திறக்கவில்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன் அப்படிம்பார். அப்போ நீயே சொல்லு, நான் யாரை நேசிக்கணும்? எல்லாருடைய எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கும்? உண்மையிலேயே கர்த்தர் யாரை தான் நேசிக்கணும் தெரியுமா? ஏசாவை நேசிக்கணும். யாரை வெறுக்கணும் தெரியுமா? யாக்கோவை வெறுக்கணும். ஆனா கர்த்தர் அப்படியே மாத்துறாரு. மிகவும் நேசிக்கப்பட வேண்டியவன் மேல வைக்க வேண்டிய நேசத்தை வெறுக்கப்பட வேண்டியவன் மேல கர்த்தர் வைக்கிறாரு. கர்த்தர் அததான் சொல்றார், நான் உங்களை நேசித்தேன். உடனே ஆண்டவர் எங்களை எப்படி நேசித்தீர்? ஊர்ல எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? உன்னை விட எல்லாத்திலையும் பெஸ்டா. ஆமென். ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் ஆண்டவர் நான் உன்னை நேசித்தேன்பா. நான் கேட்கிறேன், எப்படி நேசித்தீர்? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? எத்தனை ஏசாக்கள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நாம பெற்றுக்கொண்ட நேசத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் வாழ்கிற ஆயிரக்கணக்கானோர் இருக்கும்போது ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரு. அந்த தெரிந்தெடுத்த கூட்டத்தில் இந்த யாக்கோவும் இருக்கிறான் என்று நினைக்கும் போது உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கேள்வி இது தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். நான் யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன். ஏன்? கர்த்தர் யூதாவை தெரிந்தெடுத்தார். சங்கீதம் 78, 67, 68 வசனங்களிலே சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார், எப்ராஹிமின் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். ஆமென். யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது மற்றவர்களுக்கு கொடுத்த பிளஸிங்கை விட யோசேப்புக்கு ரொம்ப கொடுத்தார். அதே போல மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகளை மேல யாக்கோபு கை வைத்ததாட்டு பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனா யோசேப்பின் பிள்ளைங்க மேல, அதுவும் எப்ராஹிம் மேல விசேஷமா கை வைக்கிறார். இப்படி விசேஷப்படுத்தப்பட்டவர்கள். ஆனா இந்த இடத்துல வரும்போது கர்த்தர் அதெல்லாம் தள்ளி யூதாவை தெரிந்தெடுக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம ஆண்டவர் என்ன நேசிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நான் ஏதாவது யோசிக்கிறேன்னா பக்கத்துல ஏசா வந்து நிற்பான். காரணம் சொல்லு. ஐயோ, ஒரு காரணம் இல்லை.
என்ன நேசிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன்னு வைங்களேன், என்னுடைய சகோதரர்கள் வந்து நிற்பாங்க. சொல்லு காரணம், எனக்கு தெரியும் என்னை விட அவங்க எல்லாத்துலயுமே பெஸ்ட், எல்லாத்துலயுமே. ஆண்டவர் என்னை எப்படி ஆண்டவரை நேசித்தீங்கன்னு கேட்டா, நேசிச்சேன், அவ்வளவுதான். உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது ஆண்டவரே. யூதாவை தெரிந்தெடுத்தேன்னு சொல்லும் போது யூதா வந்து கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து, பாத்தியா சொன்னது யோசேப்பின் கூடாரம் வரும். ஹல்லேலூயா. யூதாவை கர்த்தர் தெரிந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, காரணம் ஒரே ஆள் தான், தாவீது. என்னை தேவன் தெரிந்தெடுக்க காரணம் ஒருவர் தான், தாவீதின் குமாரனாய் வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? ஜீசஸ், அவ்வளவுதான். அப்போ நம்முடைய ஆன்சர், ரீசன், சீசன் எல்லாமே ஜீசஸ் தான். அப்ப ஒரு தேவ பிள்ளை எதை பிலீவ் பண்ணணும் தெரியுமா? அவரால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டது உண்மையானால் தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் யோவான் 15:16 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுவார், வாசியுங்கள், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை, விவரிக்க. ஹல்லேலூயா. எனவென்று சொல்ல தெரியவில்லை, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த ரியல் லவ் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, ரியல் லவ், ஜீசஸ் லவ் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் வந்து வேற வழி இல்லாம நம்மள நேசிக்கல, அவருக்கு 1000 ஏசாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு சேற்று நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லானைய உள்ளம் ஒருக்கின கண்டு நன்றியுடன் பாடு. எதற்குமே எதற்குமே உதவா என்னையோ. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தகுதியின் அடிப்படையில் இன்னைக்கு நாம நிக்க வேண்டிய இடத்துல இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அதாவது தாவீதுக்கு முன்னாக 7 பேர். இந்த கணக்கு மனசுல வச்சுக்கோங்க. தாவீதுக்கு முன்னாக 7 பேர். ஆமென். ஆண்டவர் அந்த சீட்ல உட்காரவே விடல, அந்த தைல கொம்ப வந்து கமத்தவே விடல. அவ்வளவுதான். சாமுவேல் சொல்றார், இவனாக்கும் அப்படிங்கிறார். ஈசாய் வந்து எலியாப ஃப்ரெண்ட்ல தள்ளுறான். சாமுவேல் சொல்றார், இவனாக்கும். எலியாபும் ஈசாயும் சாமுவேலும் இந்த விஷயத்துல சேர்ந்துட்டாங்க. தகுதியின் அடிப்படையில் தெரிந்தெடுக்க.
ஆனால் கர்த்தர் தாவீதின் பக்கம் நிற்கிறார். இதுதான் இரக்கம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் ஒருவரே. இன்னைக்கு உறவுகள் எல்லாம் ஒரு பக்கம் சேர்த்துருவாங்க. ஏன்னா நீங்க இதை புரியும், நான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேலோட பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியவில்ல. ஆனா இந்த விஷயத்துல ஈசாய் கூட நிற்கிறார். தாவீது அங்க இல்ல, அங்க சீன்லயே இல்ல. தாவீது எங்கேயோ இருக்கிறான். எங்கேயோ இருக்கிறவனுக்காக இங்க கர்த்தர் சீனையே சேஞ்ச் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் வந்தது விருந்து சாப்பிட, ஆனா அந்த இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர் போட வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். பண்டிகை நாள உபவாச நாளாக்கினார். சீனை சேஞ்ச் பண்றார். காட்சி மாறுது, கேரக்டர் சேஞ்ச் ஆகுது. தாவீது உள்ள வந்ததும் உபவாச நாள் பண்டிகை நாளாய் மாறுகிறது. கர்த்தருடைய இரக்கம். ஆமென். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு தேவன் இரக்கம் செய்வார்ங்கிற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான். ஆமென். நம் தேவன் அதுதான் இங்க சொல்லுகிறார். யூதா வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை இரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை இரட்சிப்பேன். ஓசியா 1:7 வசனம் போடுறவங்க குயிக்கா. ஆமென். அதான் இன்னைக்கு கீவேர்ஸ், மறந்துடக்கூடாது. இங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? நான் ரட்சிப்பேன் அப்படிங்கிறார். அப்ப ரட்சிப்பு யாரால கிடைக்கிறது? ஆனா ரட்சிப்புனால நமக்கு மைண்ட்ல என்னதான் வரும் தெரியுமா? குதிரை, பட்டயம், வில்லு, யுத்தம், யுத்த வீரர், குதிரை வீரர். ஆண்டவர் சொல்ல இதனால நான் ரட்சிக்க மாட்டேங்கிறார். நேற்று ஆவியானவர் அநேக வார்த்தைகளை பேசுகிறார். எல்லாமே சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா 1-2 காரியத்தை தான் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். நம்ம எதால நம்ம வாழ்ந்துருவோம் நினைக்கிறோம், ஆண்டவர் சொல்றார் அதால கிடையாதுங்கிறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தராலே, அவர்கள் தேவனா, அப்போ கர்த்தராலே சொல்லும் போது கர்த்தர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார். இதுதான் புரியணும். எனவேதான் 118வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனம் நன்றாய் தெரிந்து பழகின வசனம். அது கர்த்தராலே, நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு. அப்ப கர்த்தராலே ஒரு காரியம் ஆகும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆச்சரியமாயிற்று. ஆகாதென்று தள்ளின கல். எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து இதோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவார்கள் இந்த வசனத்தோடு. அப்ப கற்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது. எல்லாமே ஒரே அளவு. அப்படி கொண்டு வரப்பட்டு மாட்டும் போது ஒரு கல்லின் அளவு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த கல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கும்போது ஒரு மெயினா ஒரு ஸ்டோன், இந்த தலைக்கல், அது இல்லை. அது வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. ஃபர்ஸ்டே செஞ்சு அனுப்பும் போது அதையும் செஞ்சு அனுப்பிட்டாங்களாம். ஆனா கெட்டுறவங்களுக்கு அது தெரியல, இதுதான் என்ன கல்லு, தலைக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அதை என்ன கல்லா மாத்திட்டாங்க தெரியுமா? ஆகாததுன்னு தள்ளிட்டாங்க. இதுக்கு செட் ஆகாது. ஆமா, சில நேரத்தில் பாருங்க, மற்றவங்களுக்கும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து டிஃபரெண்டா இருப்பாங்க. என்னன்னா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா செட் ஆக மாட்டோம் நம்ம. ஆனா ஒரு நாள் வரும், அது கர்த்தராலே ஆயிற்று. அப்படி இருக்கும் போதுதான் ஒரு கல்லு மிஸ் ஆகுது, ஒரு கல்லு மிஸ்ஸிங். நேர அந்த கல் செய்யற ஆட்கள்கிட்ட சொல்லி விட்டாங்களாம். சொல்லி விடும்போது சொன்னாங்க, நாங்க ஃபர்ஸ்டே கொடுத்து விட்டுட்டோமே. ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோமே, இல்லையே தேடி தேடி பார்த்தா இல்லை. அப்போதான் கல்லை தூக்கி போட்ட ஆளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஒரு கல் செட் ஆகலை சொல்லி தூக்கி போட்டோம். இப்போ எல்லாரும் அந்த கல்லை தேட போறாங்களாம். எல்லாரும் தேடும் போது அது எங்கேயோ ஒரு குப்பையில, எங்கேயோ ஒரு பள்ளத்துல. இப்போ எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வைத்தது போது பாடுறாங்க,
ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கல்லுக்கு எப்படி செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ? ஒரு கல்லுக்கு. அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அப்படிதான் உருவாக்கி வச்சார். அதனால நிறைய பேர் கூட நீங்க செட் ஆக மாட்டேங்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் கூட செட் ஆகல. ஆமா, அதனாலதான் ஸ்கூல்லயும் ஒதுக்கி வைக்கிறாங்க, காலேஜ்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனா ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாம். ஆனா ஒரு நாள் வரும். ஹalleluya ஷாகமாமா ரிம்ராதனா. அதான் அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், இது செட் ஆகாது, அதை வச்சாதான் ஒர்க்கே பினிஷ் ஆகும். ஹalleluya. ஆகாப் யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போகும்போது யோசபாத்த கம்பெனி கூடுறான். யோசபாத்த வரார். இப்ப நம்ம வேர்டுக்கு யோசபாத் எங்க போனாலும் வேர்டு வேணும், அவருக்கு வார்த்தை வேணும். உடனே ஆகாப் என்ன பண்றான்னா ஒருத்தனை மட்டும் ஒதுக்கி வைக்கிறான். யார? மீகாயாவை ஒதுக்கி வைக்கிறான். ஒதுக்கி வச்சுட்டு மீதி 400 பேரை கூட்டிட்டு வரான். 400ல 4000 பேரை கூட்டிட்டு வந்தாலும் மீகாயா வராம வேலை நடக்காது. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். யோசேப்பை தூரமா வைத்து போட்டாங்க. நீ எவ்வளவு தூரமா யோசேப்பை வச்சாலும் அவன் இல்லாம உனக்கு வயிறு நிறையாது. ஹalleluya. ஆகாது என்று தள்ளின கல். ஏமாமா நமக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியாது. ஆனால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டதை உன் மனதில் வைத்து சொல்லு, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹalleluya. ஆமென். 400 பேர். ஹalleluya. இப்ப யோசபாத் 400 பேரும் பேசுறாங்க, ஒரே போல பேசுறாங்க. இந்த ஒரே போல பேசுறவங்களும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆமென். நம்ம அவருக்கு ஏற்றார் போல பேசுறதுனால நம்மளை தள்ளி வைக்கிறாங்க. ஹalleluya. அப்ப நான் என்னையும் அந்த 400 கூட்டத்தில் சேர்க்கணும், நீ அவங்கள மாதிரி பேசணும். கத்து பேச விட மாட்டேங்கிறாரு. நம்ம பேசலன்னு வாய் திறந்தா வேற வார்த்தையை வாயில வைக்கிறாரு. ஹalleluya. ஆமென். ஹalleluya. கத்து நல்லவர். இப்போ யோசபாத் சொல்றார், வேற யாரும் இல்லையா அப்படின்னு. யோசபாத் 400 பேர், வேற யாரும் இல்லையா? அப்ப ஆகாப் சொல்றான், இன்னொருத்தர் இருக்கிறான், எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. நான் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் எப்ப வாயை திறந்தாலும் எனக்கு எதிராக தான் பேசுவான். டேய், அவன் சத்தியம் தான் பேசுறான், நீ எதிரா நிக்கிற. இப்போ மீகாயா உள்ள வராரு. உள்ள வரும்போதே சொல்லி கூட்டிட்டு வராங்க, பாரு இது உனக்கு கிடைக்கிற லாஸ்ட் சான்ஸ். இதுல நீ அப்படி பேசிட்டேன்னா அந்த 400 பேர் கூட உனக்கும் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. மீகாயாவும் போய் பேசுறாரு. ராஜா கேட்கிறான், யுத்தத்துக்கு போலாமா? போங்க 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 அப்படிங்கிறார். அவன் உடனே ராஜா சொல்றீங்க, பாரு போய் சொல்லாத. அந்த 400 பேர் என்ன சொன்னாங்க? பொய் தான் சொன்னாங்க. ஆனா அவங்கள பார்த்து என்ன சொல்லல? பொய். ஏன்னா அப்படிதான். அதன் அர்த்தம் ஒரு தேவ பிள்ளை மாத்தி பேசினா அவங்கள பிடிக்காதவங்களுக்கு கூட தெரியும். அல்லேலூயா. உடனே அவன் சொல்றான், நீங்க போவீங்க, ஏன்னா திரும்பி வர மாட்டீங்கட்டான். உடனே பக்கத்துல இருந்து ஒருத்தன் டமார்னு அடிச்சான். அது எப்படி ஆண்டவர் என்ன தாண்டி வாங்கிட்ட வந்து? அது நீ பாப்ப. அல்லேலூயா. ஆமென். என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? நீங்க கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவங்க. ஒதுக்க நினைச்சா கூட முடியாது. பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து உன்னை அழைத்து கொண்டு வந்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நம்ம நினைக்கிறோம் தெரியும் இதனால. அதனாலதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். அதை எப்படி சொல்லுகிறார்? உன்னிடத்தில் இல்லாதவர்களை குறித்தோ உன்னால் இயலாதவர்களை குறித்தோ கலங்காமல் உன்னோடு இருக்கிறவரை எண்ணி துதித்துக் கொண்டிரு.
அவர் எப்படி வேணாலும் ரட்சிப்பார். அவர் எப்படி வேண்டுமானாலும் ரட்சிப்பார். நம்முடைய கலக்கம் நம்மிடத்தில் இல்லாதவைகளை குறித்து, இரண்டாவது நம்மால் இயலாதவைகளை குறித்து. எனக்கு அது முடியல, நம்ம கிட்ட இல்லையே, இல்லைன்னு கலங்கும், இயலவில்லை என்று. இந்த ரெண்டு கர்த்தர் சொல்ற. அங்கே பாரு, நான் ஆச்சரியப்படும், நான் செய்வேன். பெலிஸ்தியருக்கு விரோதமாய் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போகும்போது, நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது யோனத்தான் ஒரு வார்த்தையை சொல்லுவார். 1 சாமுவேல் 14:6 அநேகம் பேரை கொண்டாகிலும். அதுக்கு முந்தின வார்த்தை, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம். அது என்ன, எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனா செய்வார்னு தெரியும். சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், அநேகம் பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஆமென். சொல்ல, கர்த்தருக்கு தடை இல்லை, கர்த்தருக்கு தடை இல்லை. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஆமென். அமட்சியா பாருங்க, யுத்தத்துக்கு போறதுக்குன்னு 100 தாலந்து கொடுத்து, பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டி வைப்பார். கூட்டி வைக்கும்போது ஒரு தேவ மனிதன் போய் அமட்சியா கிட்ட சொல்லுவாரு, 2 நாளாகமோ 25:8 போக மனதா இருந்தால் நீ போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும். ஒத்தாசை செய். இது என்னைக்குமே மனசுல வச்சுக்கோங்க. அது தேவனை சார்ந்தது. நான் நிக்கணுமா, நான் விழணுமா என்பது என் சத்துருவை சார்ந்தது அல்ல. நம்ம என்ன பண்ணோம், ஐயோ இவன் வந்துட்டானே, இவன் வந்துட்டானா நம்மளை விழத்தள்ளிடுவானு சொல்லிட்டு அவனோட ஒப்புரவாகிறோம், அவன்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்றோம். இன்னையில இருந்து நம்ம சத்துருவை கடிந்து ஜோம் பண்ண கூடாது. கடிந்து ஜோம் பண்ணாலே அவன் எதுக்கு வரான், கடிக்க வரான். அவனுக்கு தான் பல்லு கிடையாது, அதனாலதான் அவன் எவனை விழுங்கலாமோ என்று. அவனுக்கு முறுக்கு கொடுத்தா கூட அது டீல முக்கி கோர வச்சுதான் சாப்பிடும். அப்படிப்பட்டவன் ஒத்தாசை செய்யவும் விழத்தள்ளவும் தேவனாலே கூடும். நீ நிக்கணுமா விழணுமா என்கிறத தீர்மானிக்கிறது நீ 100 தாலந்து கொடுத்து கொஞ்சம் பேரை கூட்டி வச்சிருக்கிற இல்ல, அவங்க கிடையாது. உன்னோடு இருக்கிற கர்த்தர். நம்மிடத்தில் இல்லாதவைகள், நம்மால் இயலாதவைகள், இதை குறித்து நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். கர்த்தர் சொல்றார், நீ என்ன நினைக்கிறியோ அதால நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன். இப்ப நீ என்ன செய்வ? என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தா, ஆண்டவர் சொல்ற, உங்க பட்டயத்தால் நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன். பட்டயம் என்ன? திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுல, 500 1000 செல்லாது. இப்படிதான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார் நம்ம கிட்ட. நம்ம கஷ்டப்பட்டு உருக்கி எடுத்து ஒரு பட்டயத்தை வாங்கி வச்சா, பட்டயத்தாலே சாவேண்டாரு சொன்னாரா இல்லையா? அது அர்த்தம் என்ன? அது என்னை சார்ந்தது. உனக்கு ரட்சிப்பை தரணும் நான் நினைச்சிட்டேன்னா தருவேன். உன்னை வாழ வைக்கணும் நினைச்சிட்டேன்னா வாழ வச்சிருவேன். உன்னை உயர்த்தணும் நினைச்சிட்டேன்னா உயர்த்திருவேன். உன் நுகத்தை முறிக்கும் நினைச்சிட்டேன்னா நான் முறிச்சிருவேன். உன் கடத்தை மாத்தணும் நினைச்சிட்டேன்னா நான் மாத்துவேன். உன் பிள்ளைக்கு ஒரு வாசலை திறக்கணும் நினைச்சிட்டேன்னா திறப்பேன். இது கர்த்தரை சார்ந்தது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை வாழாக்காம தலையாக்கணும்னு நினைச்சிட்டேன்னா ஆக்கிடுவேன். கர்த்தர் நினைச்சிட்டு, கர்த்தர் அதான் அவருடைய இரக்கம். அந்த பஞ்சகாலம் முழுவதும் உன்னை குறைவில்லாம போஷிக்கணும்னு நான் நினைச்சிட்டேன்னா செஞ்சிருவேன். சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு என்னங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அங்க தெரியல. என்ன ஆச்சரியம். அவள் மட்டும் இல்ல, குடும்பமே சாப்பிட்டான். இது அவரை சார். இது மட்டும் எனக்கு மட்டும் ஒரு குதிரை இருந்துன்னு ஆண்டவர் சொல்றார், குதிரையால நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன். ஆண்டவர் மீது குதிரையை வச்சு நான் என்ன பண்ண? ஆண்டவரே, உங்களுக்கு குதிரை தேவைன்னா குதிரை தருவார். அதுக்கு வீட்டுல போய் ஆண்டவர் குதிரையை தாங்க. ரதம் தேவைன்னா ரதத்தை தருவார். பட்டயம் தேவைன்னா பட்டயத்தை தருவார். அது தரலையா நீங்க சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் இருக்கிறார்.
பட்டயம் நான் நினைச்சேன் பட்டயத்தால ரட்சிப்பார், இல்ல பட்டயத்தால ரட்சிக்க மாட்டேன்ட்டார். அப்ப அதனால பட்டயம் இல்லை. ஆகாப் ரதத்தை பூட்டிக் கொண்டு ஓடும்போது தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்த எலியா ரதத்துக்கு முன்னாக ஓடுறான். ஆமே. அந்த இடத்துல கர்த்தர் எலியாவுக்கு ஒரு ரதத்தை கொடுக்கணும்ல, அந்த இடத்துல ரதத்தை கொடுக்கல, ஆனா அந்த ரதத்துக்கு முன்னாக ஓடுற பலத்தை கொடுத்தார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அந்த இடத்துல கர்த்தர் நம்ம என்ன கேட்டிருப்போம், எனக்கு ஒரு ரதம் இருந்திருந்தா. அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு ரதத்தை கொடுக்கல, அந்த இடத்துல அவனுக்கு ரதத்துக்கு முன்னாக ஓடக்கூடிய பலத்தை கொடுத்தார். இதுதான் தேவனாலே நமக்கு கிடைக்கும். இது நம்முடைய கண்களுக்கு ஹalleluya ஹalleluya. ஒரு நாள் வந்தது, யோர்தானை கடந்து போகும்போது திடீரென்று வானத்திலிருந்து என்ன வருது தெரியுமா? ரதம் வருது. அதன் அர்த்தம் என்ன? என்னால உனக்கு ரதத்தையும் தர முடியும். அவன் இன்னைக்கு நம்ம கிட்ட சிலது தராம இருக்கிறார்ல, அது தர முடியாததுனால அல்ல, கர்த்தருக்கு தடையே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு நம்ம எப்படி ரட்சிக்கணும்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ அப்படிதான் ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகுது, கொஞ்சம் வேகமா நான் போறேன், நல்ல கவனிங்க. மோசே கர்த்தர் சந்திக்கும் போது மோசே தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறார். ஆண்டவரை நீர் என்னிடத்தில், யாத்திரை 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், ஆண்டவர் இதற்கு முன்னாவது தேவரீர் அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கில், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை என் பேச்சை பார்த்தீங்கல்ல, நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படியோ அப்படியே தான். நம்ம அநேகருடைய புலம்பல் இதுதான். இதுக்கு முன்னாடி சரி நான் இப்படி மந்தனா உள்ளவனா இருந்தேன், இப்ப கர்த்தர் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் அப்படியே தானே இருக்கிறேன். முன்னாடி நான் இப்படி குறைவுள்ளவனா இருந்தேன், இன்னைக்கு நான் கர்த்தர் வார்த்தை தந்ததுக்கு அப்புறம் அப்படியே தானே இருக்கிறேன். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது. இந்த வேர்டு தான் ரொம்ப, இங்கதான் எல்லாருமே சோர்ந்து போறது. மோசேல நம்ம எல்லாருமே நல்ல வார்த்தையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு மாற்றமும் இல்லைன்னு இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிடும். நீர் உமது அடியானோடு பேசினதற்கு சரி முன்னாடி ஓகே, இப்போவாவது, இப்போதான் நாங்க எல்லாருமே குடும்பமா சர்ச்சுக்கு வரோமே. முந்தி ஒரு ஆள் மட்டும்தான், இன்னைக்கு அப்படி எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டோமே. இன்னைக்கு எல்லாருமே அதுக்கப்புறமும் சரி முன்னாடியாவது பைபிளை சும்மா படிக்கணுமே படிப்பேன், இன்னைக்கு நான் விரும்பி தானே படிக்கிறேன். 24 மணிக்கூறும் வார்த்தை தானே எங்க வீட்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படி 1000 காரியங்களை நம்ம அடுக்கலாம் மோசையை போல. அப்போ ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கிறார் பாருங்க. 11வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? அடுத்த வார்த்தையை பாருங்க, ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? சொல்லிட்டு அடுத்து கேட்கிறாரு, கர்த்தராகிய, இத புரியும்படி சொல்லணும், மோசே நான் தானே உன்னை இப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அதாவது ஆண்டவர் தான் என்னை இப்படி வச்சிருக்கிறாருங்கிற தெளிவு எனக்கு வந்தாலே போதும். எதை குறித்தும் பயம் இல்லப்பா, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இந்த ஆண்டவர் தான் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. மோசே, உன்னை உருவாக்குறது என்பது மந்த நாவு தெளிவாய் பேசுறது மட்டும் இல்ல, தெளிவாய் பேசுற நாவு மந்த நாவு ஆகிறது கூட நான் உன்னை உருவாக்குறது மோசே.
ஆமென். வரல பாத்தீங்களா? நீ எகிப்தில் உருவான வாக்கில் வல்லவனாய், என்னிடத்தில் உருவானாய், மந்தனா உள்ளவனாய். ஏன் ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க? என்னை ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஆண்டவர் நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். ஆமென். நான் தான் உன்னை இப்படி வச்சிருக்கிறேன். எதற்கு? 12வது வசனம், நீ போ அப்படிங்கிறார். ஆண்டவரே உம்மிடத்தில், ஆமென், நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் வாக்கில் வல்லவன், போ போ அப்படின்றார். சொல்லிட்டு சொல்றார், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை. அப்ப எந்த இடம் தேவனால் உருவாக்கப்படுகிறதோ அந்த இடத்துல தேவனுக்கு ஸ்தானம் இருக்கிறது. ஆமென். உன்னை நான் இப்படி வச்சிருக்கிறேன்னா, வெளி பார்வைக்கு நீ பெரிய திறமையாய் பேசுகிறவனாய் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உனக்கு ஒரு சத்தியத்தை புரிந்து கொள். உன்னை நான் ஒரு நிலையில் வச்சிருக்கிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாயோட. திறமையா 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திலே வாக்கில் வல்லவனாய் வளர்ந்தவனுக்கு பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. ஆனால் கர்த்தரால் மந்தனா உள்ளவனாய் மாறினவன் பேசினா சூரியன் கூட காணாம போயிரும். பார்வோன்லாம் இருக்க முடியாது. சில நேரத்தில் நமக்கு தோணும், ஆண்டவரை என்ன மட்டும் இப்படி வச்சிருந்தீங்கன்னா. தாவீது கேட்டார்ல, எனக்கு மட்டும் 2 சிறகு இருந்திருந்தா, சிறகு இருந்தா வேடம் என்னைக்கு அடிச்சு கொண்டு கறி வச்சிருப்பான். நம்மெல்லாம் கேட்கறது கேள்வி, எனக்கு மட்டும் ஆண்டவர் தெரியும். நான் தான் இப்படியே வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபை பூச்சியாக்கி தான் கையை பிடிச்சார். ஆமென். என்ன ஏன் பூச்சியாக்குனீங்க? ஆண்டவர் கேட்கிறார். ஏன் பூச்சியாக்குனதை கேட்கிறேன், நான் ஏன் கையை பிடிச்சதை கேட்க மாட்டேங்கிறேன்? அதை கேட்க மாட்டோம். உன்னை கையை பிடிக்கணும்னா நீ யாரா இருக்கணும்? பூச்சியா இருக்கணும். இல்லை நீ என்னையே ஏமாத்துவ. ஆமென். எனக்கே கூட தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை இப்படி வச்சது நான் தான், கர்த்தராகிய நான் அல்லவோ அப்படிங்கிறார். உன்னை நான் இப்படி ஏன் வச்சிருக்கிறேன் தெரியுமா? மோசே, இது மாறினாதான் நீ உருவாக்கப்படுறதா நினைக்காத, இது கூட என்னுடைய செயலே. உண்டாக்கினவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்ன அப்பாதான் இப்படி வச்சிருக்கிறார். கை அசைச்சு ஆமென் சொல்ல. அந்த கிரெடிட்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்பாதான் இப்படி வச்சிருக்கிறார். நான் நம்புவேன் என் வாழ்வு. மோசே 40வது வயசுல நினைச்சார் என் கையினால தான் ரட்சிப்பேன். ஏன் அப்போ ஒரு வல்லவரா இருந்தார். 80வது வயசுல கர்த்தர் டைரக்டா பேசினதுக்கு அப்புறம் நினைக்க முடியல. ஆமென். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினைத்தபடி அல்ல கர்த்தர் நடப்பிப்பது, அவர் நியமித்தபடி தான் நடப்பிக்கிறார். அதனாலதான் வில்லினாலும் பட்டயத்தினாலும் நான் அவர்களை ரட்சியாமல், அவர்கள் தேவனாகிய கர்த்தராலே. கர்த்தர் அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அல்லவா? புறப்பட்ட போது அவர்கள்ட்ட ரதம் இல்லை, குதிரை இல்லை, பட்டயம் இல்லை. குதிரை வீரர் இல்லை. பட்டயம் இருந்தாலும் பட்டயம் பிடிக்க தெரியாது. பாத்திரம் பிடித்த கைகள், பட்டயம் பிடிக்க தெரியாது. ஆனா இவைகள் எல்லாவற்றோடும் யார் புறப்பட்டு வந்தா தெரியுமா? பார்வோன் புறப்பட்டு வந்தான். அதனாலதான் முறையிட்டார்கள் பார்வோனை கண்ட ஜனங்கள். பார்வோன் 30 லட்சம் பேரை கூட வரல. ஆனா இஸ்ரவேல் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த இப்போ யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பார்வோன்ட்டு இருக்கு. யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அது ஒண்ணுமே இவங்க கிட்ட கிடையாது. அது இல்லாம இவங்க கிட்ட எது நிறைய இருந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல்கிட்ட எது நிறைய இருந்துச்சு சொல்லுங்க? பயம். எங்கள்கிட்ட எது நிறைய இருக்கு தெரியுமா? பயம்.
உங்ககிட்ட எது நிறைய இருக்கு? நிறைய என்ன இருக்கு? நிறைய நல்ல பசி இருக்கு, பயம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. நம்ம கிட்ட எது நிறைய இருக்குன்னு லிஸ்ட் போட்டா, இஸ்ரவேல்ட்ட எது நிறைய இருந்துச்சு தெரியுமா? பயம். யுத்தத்துக்கு எது இருக்கவே கூடாது? பயம் இருக்கவே கூடாது. எது இருக்கக்கூடாதோ அது எல்லாம் இருக்கு. பார்வோன்ட்ட என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு. ஆமென். ஆனா ரட்சிப்பு பாத்தீங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்திராகம் 14வது அதிகாரம் 25வது வசனம், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடக்கவும் பண்ணினார். இப்ப இஸ்ரவேல் நினைச்சிருப்பாங்க, நல்ல வேளை நமக்கு ரதம் இல்ல, இருந்திருந்தா உருளை எல்லாம் கலண்டு போயிருக்கும். சிலது இல்லாததுக்காக ஸ்தோத்திரம். 28வது வசனம், 29வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக அவங்க உருளையன் கலர்ல, உருளை இருந்தா உருண்டுட்டே இருந்திருப்பாங்க. சில காரியம் ஆண்டவரை எனக்கு மட்டும் அது இருந்திருந்தா நீ எங்க உருண்டிருப்பேன்னு தெரியாது. ஹல்லேலூயா. நான் இரக்கம் செய்வேன். நான் கூட இருக்கிறேனா? நான் உனக்கு பலத்தை கொடுக்கிறேன்ல. பாரு, அந்த ரதத்தால நடக்க முடியாத இடத்துல உன்னை காலால நடத்தி ஒரு கால் நனையாமல். ஆமே. கிதியோன்னு பாருங்க, இஸ்ரவேலர் எல்லாருமே மீதியானருக்கு கீழே விழுந்துட்டாங்க. இஸ்ரவேலர் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது கிதியோன் மேல ஆவியானவர் இறங்குறார். கிதியோன் நிறைய பேசுறார். 6வது அதிகாரம் இறங்கும் போது கிட்டத்தட்ட 32,000 பேர் வந்துட்டாங்க. இஸ்ரவேலர் எல்லாரும் வந்தாலும் மீதியானரை அடிக்க முடியாத அளவுக்கு மீதியானியர் கை பலத்திருந்தது என்று பைபிள்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது 32,000 பேர் வந்தாங்க. பரவாயில்ல, 32,000 பேர் இருக்கிறாங்களே, 32,000 பேரோட போனாலும் மீதியானரை அடிக்க முடியாது, கர்த்தர் ரட்சிப்பு தரலன்னா. அப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் கிதியோன்ட பேசுறாரு. 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியான உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். யார் மிகுதியா இருக்கிறார்கள்? இஸ்ரவேலரும் இல்ல, இவன் கூட ஒரு 32,000 பேரை கூட்டிட்டு வந்தான்ல. நம்ம சில நேரத்துல ஆண்டவரே இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க சீஷர்கள். ஆண்டவர் அதை வச்சு 12 கூடை நிறைய மீதி எடுக்க வைத்தார். இதுதான் ஆண்டவர். இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த 32,000 வச்சே ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறார். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட அடையாளம் மட்டும் தான் கேட்டேன். இந்த தோல் இல்ல பனி விழணும், பனி விழக்கூடாது, அந்த டீல் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வேற இதுல மட்டும் கை வச்சிடாதீங்க ஆண்டவரே, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறார். ஏன் ஜாஸ்தியா இருக்கும்? என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். அதனாலதான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னா அவர் இரக்கம் வைக்கணும். பரவாயில்ல, நாங்க 32,000 பேர் போனோம், அட்டாக் பண்ணிட்டோம் இல்ல. அடுத்த ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். டெஸ்ட் வைத்து கடைசியில் எத்தனை பேர் மீதி வந்தாங்க தெரியுமா? 300 பேர். ஆண்டவருக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கணும்னு ஆசை உண்டு. ஆனா அதோட கிதியோனை தூக்கிட்டு போனோம். சரி போதும் 300 பேரு போதும். அந்த 300 பேரை கொண்டு போய் அவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு போனாங்க? பானை, தீவட்டி. ஒரு கையில என்ன இருக்கு, இன்னொரு கையில. யுத்தத்துக்கு பானையும் தீவட்டியும் கொண்டு போன என்ன நடக்கும்? நமக்கு பானை உடைக்கப்படும். அதான் நடக்கும். பானையும் தீவட்டியும் எடுத்துட்டு ஒருத்தன் போறானாலே அவன் எதுக்கு போறான்னு அர்த்தம்? அடக்கத்துக்கு போறான்னு அர்த்தம். எங்க பட்டயம் இருக்கு? பட்டயம் ஒரு கையில தீவட்டி, இன்னொரு கையில பானை. நேரம் போறாங்க மீதியானர் பாளையத்துல போய், ஐயா வரத பார்த்தா அப்படிதான் இருக்கும். அதுவும் பானையும் உடைக்க சொல்லிட்டாரு. பானையும் உடைச்சிரு. கிதியோன் சொல்ற, இப்ப சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் சொல்லுங்க. அப்ப இப்ப பட்டயம் எங்க இருக்கு?
வாயில இருக்கு. அத நம்பிக்கை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். அதான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள, அது எலும்ப கடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீ மலைகளை பெயர்த்து, சிலர்லாம் பார்த்தா தெரியும், பெயர்த்து யுத்த களமே நடந்திருக்கும். இது அப்படியே இந்த வசனத்தை நீங்க புதிய ஏற்பாட்டில் இணைத்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுவார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும். ஆமென். கர்த்தர், இப்ப பாருங்க, நீ சொல் கர்த்தரின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் எது? அவருடைய வார்த்தை. அது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எனவேதான் சங்கீதம் 44:2-3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். 3வது வசனம், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவரை ரட்சித்தது. சொல்லுங்க, கர்த்தருடைய வலது கரம். சத்தமா சொல்லணும், கர்த்தருடைய வலது கரம், கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் என்னை ரட்சிக்கும். ஆமென். அவங்க பட்டயத்தால் அதை கட்டிக்கொள்ளவில்லை, பணத்தால் அதை கட்டிக்கொள்ளவில்லை, அவங்க கையில பட்டயத்தை கதை கொடுத்தா. நேரம் போக, இப்ப தாவீதை பாருங்க. தாவீது யுத்தத்துக்கு வரார். வரும்போதே அவர் இப்படி சொல்ற, சிங்கத்தின் கைக்கு கர்த்தர் தப்பு வைத்தார், கரடியின் கைக்கு தப்பு வைத்தார். உடனே சவுல் சொல்றார், நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பார். அப்படி விசுவாசத்தை சொல்லிட்டு இங்க வா, எதுக்கு இந்த பட்டயத்தை இடுப்புல வச்சிக்கோ. இதான் நம்ம விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தாவே, நான் இது உம்மிடத்தில் கேட்கிறேன், எனக்கு நிச்சயமாய் தருவீராக. மாமாக்கு இதுக்கு ஒரு போன் பண்ண, லைன் கிடைக்குதா பாரு. இந்த லைன் கிடைக்காததுனால இந்த லைனை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரேன்னு கேட்கும்போது பையன் சொல்லுவான், லைன் கிடைச்சிட்டு, ஆண்டவரே வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் சவுல், நீ போ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நில்லு நில்லு நில்லு, இதை கட்டிக்கோ. கட்டிட்டு இப்படி போறான். எங்க போறான்? ஒரு சைடோட போகுது. சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்களும் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்டிட்டு கொடுக்கும்போது ஒரு சைடு எப்படிதான் போறான். அவர் பார்த்தாரு, இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சொல்லிட்டு இப்படி தடி எடுத்துட்டு போறான். அதாவது கிதியோன் பானை எடுத்துட்டு போறான். தாவீது தடியை தூக்கிட்டு போறான். யுத்தத்துக்கு போற லட்சணமா இது? கர்த்தர் இப்படிதான் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. கிதியோன் தாவீது இப்படி வரும்போது எல்லாரும் தாவீது டேவிட் டேவிட் கத்திட்டு இருக்கும்போது கோலியாத் வந்து தேடிட்டு இருக்கான். எங்க சார் கீழே இருந்து, ஹலோ இங்க இருக்கிற, தடியோட வர நான் என்ன நாய அப்படிங்கிறான். எப்பாடா, நான் கல் எடுத்தது வீணாகல, நான் வேற ஆண்டவர் எதுக்கு இந்த கல்லை எடுக்க வைத்தார்னு சொல்லிட்டு எனக்கு புரியாம இருந்துச்சு. ஆமென். அதுக்கப்புறம் தாவீதுக்கு நமக்கு தெரியும், தாவீது அங்க கோலியாத்தை அடிச்சிட்டார். தாவீது என்ன சொல்லி அடிப்பா தெரியுமா? என் தேவன் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நல்ல கவனிங்க, இப்ப என் கையில கர்த்தர் பட்டயம் கொடுத்திருந்தா இந்த பட்டயத்தால ரட்சிக்க வைத்திருப்பார். இப்ப என் கையில பட்டயம் இல்ல, அதனால ரட்சிப்பு பட்டயத்தால வராது. என் கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, கொஞ்ச நேரம் ஆகல, பட்டயத்தை போட்டு பழக்கம் இல்லாத தாவீதை வச்சு பட்டயத்தை எடுத்து கோலியாத்துக்கு கழுத்தை வெட்ட வைக்கிறார். அப்படிலாம் வெட்ட முடியாது. இந்த கோழி அறுப்பாங்க தெரியுமா? சிலர்லாம் வீட்டில் அறுப்பாங்க பாருங்க, அது ஜம்முன்னு துள்ளி எழும்பி வெளியே ஓடிட்டு இருக்கும். ட்ரைனிங். கடையில எல்லாம் அறுக்கிறதுன்னா அப்படி விட்டு அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு இங்க வந்து அது கோழி பார்க்கும் கொஞ்சம்.
அப்படிலாம் வெட்ட முடியுமாங்க? ஒரு ஒரு மனுஷன், அதுவும் கோலியாத்துக்கு பட்டயத்தை தூக்க முடியுமா? இப்படி தூக்குனா அப்புறம் தாவீதையும் சேர்த்து தூக்கிதான். என்னது அர்த்தம்? தாவீது என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிறவர். சங்கீதம் 18 சொல்லுகிறார், வெண்கல வில்லு என் புயங்களால் வளையும்படி செய்கிறாளாம். ஆண்டவர் உன்னை பழக்குவித்து ரட்சிக்கிறவர் அல்ல, உன்னை ரட்சித்து பழக்குவிக்கிறவர். ஹalleluya. நான் பாத்திரவான் ஆனதினால் என்னை கையில் எடுக்கவில்லை, என்னை அவர் கையில் எடுத்ததினால் நான் பாத்திரவானாய் மாறுகிறேன். ஹalleluya. எனவே தான் தாவீது நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்சலோம் துரத்தும் போது கூட தாவீது ஓடிக்கொண்டே 3வது சங்கீதம் பாடும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 3:2, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம். ஹல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கவர் பண்ணி இருக்கிற நீங்க தான் என்னுடைய ஷீல்ட். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அதாவது நமக்கு இருக்கிற நிலைமையை பார்த்து ஆண்டவர் வச்சு சொல்லுவாங்க, தேவனுக்கு அவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை, தேவனுக்கு அவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை. ஆனா எனக்கு தெரியும்பா, நீங்க என்ன சூழ்ந்துள்ள கேடகம், என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். கடைசி வசனத்தை வாசியுங்கள். 3 கடைசி. ரட்சிப்பு அவ்வளவுதான். சத்தமா சொல்லுங்க. அவ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல என்கிட்ட பட்டயம் இல்ல, குதிரை இல்ல, ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி இதுல இருந்து காப்பாற்றப்படுவேன்? அது கர்த்தராலே. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 2025ல கர்த்தர் ஆச்சரியப்படுத்த போகிறார் எல்லா கண்களுக்கும். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவனுடைய கிருபை. கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் ஆண்டவரே, இதால நம்ம அப்படி இல்லை, நீ காற்றையும் காண மாட்டாய், மழை காணும், ஆனா தண்ணீர் வரும். அது வரும். மழையினால தண்ணி வரணும், மழையை தருவார். ஆனா மழை இல்லாட்டாலும் கர்த்தரால் தண்ணி தர முடியும். இது தேவனுடைய செயல். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அதை மட்டும் நீங்க அவருடைய கிருபையை சார்ந்து நில்லுங்க. இரக்கத்துக்காய் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் என்கிற பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர. ஆமென். கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர. glory. கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர, செய்பவர் நீரே. தலை நிமிர. ஹalleluya ஹalleluya. யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன், தலை நிமிர செய்பவர். தலை நிமிர. யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன். எதிரிகள் எவ்வளவா, எதிரிகள் எதிர்த்தழுவோர் எத்தனை. ஆமென். எதிர்த்து எழுவோர் சொல்லுங்க. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை. ஆமென். சோர்ந்து போவதில்லை.
தகப்பனே தாங்குகிறேன், என்னை தள்ளாட விடுவாராங்க. தெரிந்தெடுத்திருக்கிறாரு. எத்தனை ஏசாக்கள் இருந்த போதிலும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கேடகம் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர ஆமென். கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. படுத்துறங்கி மகிழ்வுடனே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழு. காரணம் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறேன். படுத்துறங்கி ஹல்லேலூயா ஆமென். அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே. ஆமென். வெற்றி தரும் கர்த்தரனோடு, தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தரனோடு உண்டு. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர ஆமென். கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர, தலை நிமிர, தலை நிமிர. சொல்லுங்க, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், ஒன்றுக்கும் நான் கலங்காமல். அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஆமென். Thank you Jesus. நீர் விரும்பத்தக்கவை, நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை. ஆமென். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை தியானம் பண்ணி அறிக்கை செய்து ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறுங்கள். கேடகம் நீரே, கேடகம் நீரே, ஆமென். தலை நிமிர ஆமென். கேடகம் நீரே, கோரி கோரி செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. யூத வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன், அவர்கள் தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். அந்திமிர நீர் விரும்பத்தக்கவை, நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் யசாமே. அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தர் செய்வார், கர்த்தர் ரட்சிப்பார். அநேக பேரை கொண்டாகிலும், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை, கர்த்தருக்கு தடை இல்லை, கர்த்தருக்கு தடை இல்லை, கர்த்தருக்கு தடை இல்லை. உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை, உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. வல்லமை உடையவர் அவர். மகிமையானவைகளை செய்வார், மகிமையானவைகளை செய்வார், மகிமையானவைகளை செய்வார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ். கர்த்தருடைய புயமும், கர்த்தருடைய கரமும், கர்த்தருடைய முகத்தின் பிரகாசமும் முற்பிதாக்களை ரட்சித்து வாழ வைத்தது போல கர்த்தருடைய கரமும், அவருடைய புயமும், அவருடைய முகத்தின் பிரகாசமும் சபையே, தேவ ஜனமே, உன்னை வாழ வைக்கும்.
நன்றி ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு எல்லாரும் சொல்லுங்க, சொன்னதை செய்திடும். ஆமென். நம்புவே நம்புவே. அல்லேலூயா. நம்புவே நம்புவே இயேசுவை. அப்படியே ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை, அப்பா இறங்குங்கப்பான்னு மட்டும் உங்க இருதயத்துல இருந்து, ஏசப்பா இறங்குங்கப்பா, உங்க இறக்க கிடைக்க பண்ணுங்கப்பா, என் குடும்பத்தின் மேல உங்க இறக்கம் கிடைக்க பண்ணுங்கப்பா, இறங்காம விட்டுறாதீங்கப்பா. நீங்க இறங்குனா எனக்கு ரட்சிப்பு, எனக்கு வாழ்வு, எனக்கு விடுதலை, எனக்கு எல்லாமே கிடைக்கும்பா. உங்க இறக்கம் கிடைக்க பண்ணுங்கப்பா, உங்க இறக்கம் கிடைக்க பண்ணுங்க. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நிரத்தனை நல்லவர். மிகுந்த கிருபையினால் உங்க சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து உடைய இரக்கத்தை குறித்து கேட்க வைத்து, ஆண்டவர் இரக்கத்துக்காய் கெஞ்சி நிற்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒரு விஷயம் கூட தந்து ஜெபிக்கிறோம். பட்டயமோ ஈட்டியோ குதிரையோ குதிரை வீரரோ ரதமோ ஒண்ணும் இல்லப்பா. எங்களுக்கு ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தராலே மட்டும்தான் கிடைக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்படியே நடப்பிச்சு ஆகாது என்று அருவருப்பாய் பார்த்தவங்க கூட ஆச்சரியமாய் பார்க்கும்படிக்கு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, உங்க நாம மகிமைக்காய் வாழ்ந்திருக்க செய்வீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், நீங்க இறங்குனா நாங்க இருப்போம், நீங்க இறக்கம் செய்ய மறந்தா நாங்க திகைத்து இல்லாமலே போய்விடும். காத்திருக்கிற அநேகர் காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையும் பேசினீங்களே, 30 வருஷம் காத்திருந்தியே, இத்தனை காலம் காத்திருந்தாயே, இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச காலம் கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று உன்னை குறித்து சொல்லப்படும் நாட்கள் சமீபமாய் வந்துவிட்டது. நன்றி அப்பா. உங்களை நம்பி இந்த வார்த்தைகளை நாங்க பிடித்துக் கொள்ளுகிறோம், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம், அறிக்கையிடுகிறோம். சுதந்திரிக்க பண்ணும் ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிறவர்களை இதோடு கூட நாங்கள் நினைத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.